விஷ்ணு சஹஸ்ரநாமம் பெருமாளை கேட்டது. ஏன்னா பீஷ்மர் சொல்ல சொல்ல கேட்டார் பாருங்கோ. தேவகீ நந்தன சிரஷ்டா க்ஷிதீஷா பாபநாசனா சங்கபிருநந்தகி சக்ரி ஷார்ங்க தன்வா கதாதரஹான்னு இருக்கக்கூடிய பகவான் பீஷ்மர் சொல்ல சொல்ல கேட்டார். பகவத்கீதையை அவரே சொன்னார். இப்போ நம்மளே உபன்யாசம் பண்ணணும்னு ஒரு டென்ஷன் இருக்கும், இன்னொரு உபன்யாசம் கேட்கணும்னா ப்ராப்ளமே இல்லை. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பெருமாள் ரொம்ப பொறுமையாக கேட்டார். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பகவத் பாதர் ஒரே வரியில் எடுத்தார். கேயம் கீத நாம சஹஸ்ரம் தேயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம். கேயம் கீதா நாம சஹஸ்ரம். கீதானா பகவத்கீதா, நாம சஹஸ்ரம்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம். இந்த ரெண்டு கிரந்தங்கள்ல பகவத்கீதைக்கு ஒரு பெருமை. பெருமாளே பாடியிருக்கார், பெருமாள் பாடினார். ஞாபகம் வச்சுங்க, நம்ம ஏதோ ஸ்லோ இப்போ சின்மயா மிஷின்லாம் நான் சின்ன வயசில் போகும்போது அது ஒரு டியூனில் கற்று தருவா. மத்த பரதரம் நானியத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோக்தம் சூத்ரே மணிகணா இவ இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே. இது ஒரு ஸ்டாண்டர்ட் டியூனில் சொல்லுவோம். அது ஒரு வருஷம் ஒரு அத்தியாயம் கற்றுட்டு இன்ஜினியர் செமஸ்டர் மாதிரி மறந்து போயிடுவோம். பகவத்கீதைக்கு அது ஒரு பெருமை. ஆனால் பெருமாள் எப்படி சொன்னார்? அவர் இப்படியா சொல்லியிருப்பார் போர்க்களத்தில் இது ஸ்ரீமத் அப்படி இல்லை, பாடினாராம். ஸ்ரீ அரவிந்தோ சொல்வார், இட் இஸ் த சாங் ஆஃப் த லார்ட் அப்படின்பார். பாடினார். கீதானா பாட்டு தானே, கீதம் பாடினார். பெருமாளே பாடினார், ஜம்முன்னு பாடியிருக்கார். அர்ஜுனன் பொறுமையாக கேட்டிருக்காரு. எப்படி இதெல்லாம் காப்பி அடிச்சு தான் தெலுங்கு படத்துலலாம் என்ன பண்ணுவான் அந்த காலத்தில். என்.டி. ராமராவ் பீமார்ஜுன படம்னு ஒன்று, பெரிய யுத்த களம், எதிர்க்க ஒருத்தர் நின்றுருப்பார். இவர் கேதார கவுளையில் பாடின்னு இருப்பார். ஓ அர்ஜுனா அப்படின்னு 15 நிமிஷம் அதில் நிறவல். எல்லாம் கிருஷ்ணரை பார்த்து கத்துனது. பகவத்கீதா பெருமாள் பாடினார். அதை விட ஒரு படி வசதி விஷ்ணு சஹஸ்ரநாமம். ஏன்னா ஒரு பாகவதோத்தமனான பீஷ்மர் சோதிவாய் திறந்து சொன்னது. இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் இன்னைக்கு நேற்றே ஏற்பட்டதில்லை. உடனே இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னால் யாராவது ஒருத்தர் எழுதுவார், தமிழகத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லாத நூல் அப்படின்னு ஒருத்தர் எழுதுவார். அப்புறம் 200 ரூபா கிடைச்சிடும் அவருக்கு. என்னன்னா இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம்ங்கிறது ஆழ்வார்கள் காலத்திலேருந்து கொண்டாடியிருக்கா. ஆண்டாள் நாச்சியார் திருமொழி, நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயண நரனே உன்னை மாமி தன் மகனாக பெற்றாள் எமக்கு வாதை தவிருமே. ஆண்டாள் நாச்சியார் திருமொழியோட 2வது திருமொழி முதல் பாசுரம். நாமம் 1000 ஏத்த நின்ற, நாமம் 1000 நாமங்களால் ஏத்த நின்ற பெருமாள். சஹஸ்ரநாமம் ஆண்டாள் காலத்துல இருந்திருக்கு. சவுத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஃபேமஸ் ஆயிருக்குன்னா பாருங்க. திருமங்கையாழ்வார் பாடினார், காரார் குழல் கொண்டை கட்டுவிச்சி கட்டேரி சீரார் சுளக்கில் சில நெல் பிடித்தெறிய வேரா விதிர் விதிரா மைசிலிரா கை மோவா பேராயிரமுடையான் என்றாள் பேர்த்தேயும் காரார் திருமேனி காட்டினாள். சிறிய திருமடல் பிரபந்தம். இவன் பொண்ணுக்கு ஜுரம் வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்கறான் அம்மா. அது கட்டுவிச்சி சொல்றா, ஐயோ பேராயிரம் உடையான் என்றாள். எவனுக்கு 1000 பேர் இருக்கோ அவன் தான் இவளுக்கு ஜுரம் வரத்துக்கு காரணம்னுட்டா. திருமங்கையாழ்வார் காலத்திலும் சஹஸ்ரநாமம் தமிழகத்தில் பிரசித்தம். அந்த காலத்துல இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் இல்லை. பக்திக்கு என்ன மொழி இருக்கு சொல்லுங்க. அவங்க பாடினா அது ஒரு அழகா இருக்கு, தேவர் நாமா பாடினா அவ்வளோ நன்னா இருக்கு. பாலிட்டிக்ஸ், லாங்குவேஜை வச்சு பாலிட்டிக்ஸ் இருக்கலாம், ஆனால் லாங்குவேஜை வச்சு பக்திக்கு பாலிட்டிக்ஸே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த கிரந்தம் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம். இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன், நுட்பமாக இருக்குது. விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். காதம்பரின்னு ஒரு நாவல். நம்ம எப்படி பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம்லாம் சொல்கிறோமோ, நான் சொல்கிறது ஒரு 1600 வருஷத்துக்கு முன்னாடி காதம்பரின்னு ஒரு நாவல். சம்ஸ்கிருதத்தில் ஒரு நாவல், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், பெருசாக இருக்கும். அதில் சூதிகா கிரக வர்ணனம்னு ஒன்று வரும். சூதிகா கிரக வர்ணனம்னா ஒரு லேபர் வார்டு. ஒரு பெண்ணுக்கு லேபர் வந்துடுத்துனா அங்கே போய் டெலிவர் பண்ணணும். அந்த லேபர் வார்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறா இந்த காதம்பரியில். அந்த லேபர் வார்டில் ஒரு ஓரத்தில் 4 பேர் உட்காந்துட்டே இருப்பாளாம். எதுக்குன்னா சஹஸ்ரநாமம் சொல்கிறது.
அந்த காலத்தில் பிலீஃப் என்னன்னா சஹஸ்ரநாமம் சொன்னால் இட் வில் ஈஸ் த பெயின் ஆஃப் த டெலிவரிங் மதர். காதம்பரியில் சொல்கிறா சஹஸ்ரநாமம் சொல்லிகிட்டே இருப்பாளாம். சஹஸ்ரநாமத்துக்கு நிகர் ஒரு ஸ்தோத்திரம் கிடையாது. அது வேடிக்கைக்கு சொல்கிறேன்னு இருக்காது, வாஸ்தவமாக அத்தனை பேர் பராசர ஹோர ஸ்மிருதியில் எடுத்திருக்கா. அவ்வளோ ஒசத்தியான ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் வைபவத்தை அடியேன் தெரிந்தவரை சமயம் இருக்கிறதுக்குள்ள உபன்யசிக்கவிருக்கிறேன். வெவ்வேறு கோணங்களில் பார்க்கலாம். இது நிறைய விஷ்ணு சஹஸ்ரநாம வைபவம்னு துஷ்யந்தன் போட்டாலே அது யூடியூப்ல ஒரு 4-5 வரும். அதில் ஒரு நாள் சொல்லியிருப்பேன், மகாபாரத சாரத்வா ரிஷிபிப்பரிகானதா வேதாச்சாரிய சமாஹாராத் பீஷ்மோத்கிருஷ்ணமதத்வதா பரிகிரகாதிசயதா கீதார்த்தைக்கார்த்த கஷ்டனான் பராசர பட்டர் 6 லட்சணங்கள் எடுத்திருக்கார் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு. அதை பற்றி சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் கோயம்புத்தூர்னா தான் சொல்லிட்டேன், நீங்கள்லாம் பல விஷயம் கேட்டவா, அதையே சொல்லிட்டேன்னா இவர் இன்னும் தெரிஞ்சதையே சொல்கிறாரு அப்படி. அதனால் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணி ஓட்ஸ் போட்டு தோசை வாக்குற மாதிரி யோகாம்பாழ்வாமே இப்படி பண்ணுறா. புதுசாக ஒரு ஓட்ஸ் தோசைன்னு ஒன்று பண்ணிடுறா. ரொம்ப நன்னா இருக்குது. ராகியில் இட்லி, அது கண்ணங்கரையில் மூலவர் மாதிரி வருது. அதனால் ருக்மிணி ஒரு லவ் லெட்டர் எழுதினா. இதெல்லாம் தான் சார் ஏன் சார் லவ் லெட்டர்னு சொல்கிறேன். ஸ்ருங்காரத்தில் காதலால் ஒரு கடிதம் எழுதினா. இது பல பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த மாதிரி ஆங்கில வார்த்தை சொல்லாதீங்க, தமிழ் வார்த்தையாக சொல்லுங்க. எப்படி சொன்னாலும் அது லவ் லெட்டர் தானே. காதல் கடிதம் எழுதினான்னு சொன்னாலும் அதே தான். பல பேருக்கு அது ஒரு தினுசு. நம்ம ஸ்டைல் இப்படி தான். அவள் லவ் லெட்டர் எழுதினா. 7 ஸ்லோகங்களோடு எழுதிவிட்டான். ருக்மிணிக்கு என்னென்னா, அவளுக்கு யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறோங்கிறதே அன்னிக்கார்த்தால தான் தெரியும். யுனிக் கல்யாணம். அண்ணா என்ன பண்ணிட்டார், சிசுபாலனை பார்த்து வச்சுட்டார். அவளுக்கு அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறா, கங்க்ராட்ஸ் ருக்மிணி. கியூ ஆஜ் தேரி ஷாதி ஹே. ஷாதி கிஸ்ஸே அப்படின்னு கேட்டால் சிசுபாலன். ஐயோ, அந்த அசடை பண்ணிக்கிறதுக்கு பண்ணிக்காமே இருக்கலாமே, அதோட யார் குப்பை கொட்டுவா. ருக்மிணி பிற்காலத்தில் தனக்கு பிறந்த பிரத்யும்னனுக்கு மேரேஜ் ஆல்பம் காமிச்சா. அதில் முதல் 4 பேஜில் பாராத்தெல்லாம் மாப்பிள்ளை சிசுபாலனோட, கல்யாணம் மட்டும் கிருஷ்ணரோட. 5வது பேஜில் மாப்பிள்ளை மாறிவிட்டார். அதனால் ஒரு லவ் லெட்டர் எழுதி அனுப்பணும். கிருஷ்ணர்கிட்ட சொல்லணும், கிருஷ்ணா ஐ லவ் யூ அ லாட். கிருஷ்ணரோ ருக்மிணியை பார்த்ததில்ல, அவர் ரொம்ப பிஸி. அவள் ப்ரொஃபைல் FBயில் லாக் பண்ணி வச்சுருக்கா. அதனால் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டும் அனுப்ப முடியாது, ஒருத்தருக்கு தெரியாது. ஆனால் ருக்மிணிக்கு என்னென்னா, கிருஷ்ணரை பார்த்ததே கிடையாது. ஞாபகம் வச்சுங்கோ, ஷி இஸ் நெவர் சீன் கிருஷ்ணா, பட் ஷி ஃபெல் இன் லவ். எப்படி சார்னா, கேட்டவுடன் காதல், கண்டவுடன் காதல்னு ஒரு படம். இது கேட்டவுடன் காதல். அவள் லவ் லெட்டர் எழுதினா. ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே. ஸ்ருத்வா, நான் உன்னை பற்றி நிறைய கேட்டிருக்கேன்னா கிருஷ்ணா சொல்லிட்டேன். யூ டோன்ட் நோ லவ் இஸ் பிளைண்டுங்கிற. லவ் இஸ் ஆல்சோ டெஃப் போல இருக்கு. என்னை கேட்டிருக்கேங்கிறே, என்னை பற்றி என்னமா நீ கேட்டிருக்க. ஸ்ருத்வா குணான், உன்னுடைய குணங்களை பற்றி நான் நிறைய கேட்டிருக்கேன் கிருஷ்ணா. கிருஷ்ணா சொல்லிட்டார், திஸ் மஸ்ட் பி சம் அதர் கிருஷ்ணா. கிருஷ்ணா ஸ்வீட்ஸாக இருக்கும். அதனால் இந்த கிருஷ்ணர் நிறைய பொய் சொல்லுவார், திருடுவர். ஏண்டிமா என்கிட்ட என்ன குணம் இருக்குன்னு நீ கேட்டுட்ட. ருக்மிணி சொன்னா, யூ ஆர் வெரி வீக் இன் சான்ஸ்கிரிட் கிருஷ்ணா. ஸ்ருத்வா அகுணான், ஓ அகுணத்தை, தோஷத்தை கேட்டே எனக்கு காதல் வந்துடுத்து. மாப்பிள்ளை ஏன் பிடிச்சிருக்கு, என்னமா சிகரெட் பிடிக்கிற. ஸ்ருத்வா அகுணான் புவன சுந்தர. தனுஷ் சொல்றார், பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்க பிடிக்குங்கிறார். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தரா. புவன சுந்தரான மிஸ்டர் வேர்ல்டுன்னு அர்த்தம். அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கியே கிருஷ்ணா. ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் த்வயி அச்சுதா. எழுதுறா, எனக்கு பாராத் இன்னைக்கு சாயங்காலம் ஜானவாசம் சிசுபாலனோட. ஞாபகம் வச்சுக்கோ, ஜானவாசம் எல்லாம் சிசுபாலனோட. ஜானவாசம் மெதுவாக போகணும்னா இங்கே பெங்களூர் ரோடுக்கு வந்துட்டோம். மெதுவாக வண்டி போகலட்டா உங்கள் அவினாஷி ரோடுன்னு ஒன்று இருக்கு, மெதுவாக போகிறது. அதனால் அந்த ரோடுக்கு வந்தாச்சு. சாயங்காலம் பாராத் அவரோட.